வியூவர் வந்திருக்காரு. அவர் பேர் வந்து சந்தீப். அவருடைய லைஃப்ல என்னென்ன நடந்திருக்கு, அவர் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாரு, அதெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து நம்ம கேட்குறேங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்டா இருந்து எப்படி நம்ம படிப்படியா முன்னேறலாம் அப்படின்றத பத்தி இவர் ஒரு எடுத்துக்காட்டா வந்து மாறுவாருன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எதனால பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்ல நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரு. என்எஸ்எஸ் அந்த மாதிரி ஸ்கூல்ல நிறைய பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து அதுவும் இல்லாமல் பல விதமான ஆக்டிவிட்டிஸ், சாருக்கு ஹெல்ப் பண்றது, ப்ராஜெக்ட் பண்றது, அது மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இனிமேட்டு ஃபியூச்சர்ல வந்து பெரியாளருக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. அது இல்லாம இவர் எந்த பாதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். எந்த பாதையை சூஸ் பண்ணிக்கிறீங்க, வருங்காலத்தில் எப்படி வர போறீங்க நீங்க? நான் எந்த பாதையை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலி நான் ஐஓடி படிக்கிறேன், இன்ஜினியரிங்ல. அண்ட் டிஎன்பிசி ஒன் சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். டிஎன்பிசியில் எந்த மாதிரி வேக்கன்சிக்கு நீங்கள் போகலான்னு ஆசைப்படுறீங்க? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போதைக்கு குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். எலிஜிபிலிட்டி ஆகல, பட் பாஸ் ஆயிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 ட்ரை. குரூப் 4 அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி இருக்கணும்? ஜஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டினா நீங்கள் ஒரு டிகிரி பண்ணி வச்சிருக்கலாம். அது வரைக்கும் போதும். அப்புறம் நீங்கள் இப்போ 10th and 12th பாஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒன்றும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க. இப்போ தான் வந்து 4th இயர் படிப்பீங்க. நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ண பிறகும் உங்கள் டிகிரி வாங்கின பிறகு நீங்கள் போய் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இப்போ ஐஓடி சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, ஐஓடின்ற ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க. எதனால உங்களுக்கு ஐஓடின்னு ஒரு கோர்ஸ் எடுக்க வந்து இன்ட்ரெஸ்ட் தோணுச்சு? எது? எனக்கு ஐஓடி எடுக்கன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த டொமைன் எடுத்தேன். ஓகே, டொமைன் எடுத்த பேருக்கு எனக்கு இந்த கோர்ஸை பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கேன். அண்டு வருங்காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரீம் கம்பெனி இருக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரீம் கம்பெனிலாம் கிடையாது, ட்ரீம் ஜாப் ரோல், அவ்வளோதான். ஐ மீன் ஐஓடி இன்ஜினியர் தான் என்னுடைய ட்ரீம் ரோல். எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதில் ஐஓடி இன்ஜினியராக போகணும். நோ ட்ரீம் கம்பெனி, ஜஸ்ட் ட்ரீம் ரோல், தட்ஸ் இட். சரி, எல்லா மக்களும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு போயிட்டா விவசாயன்றது அடிமட்ட துறைக்கு வந்து வந்துருச்சு. அதை எப்படி நீங்க வந்து ஒரு இளைஞரா நீ வந்து முன்னெடுத்தலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம மற்ற டொமைனுக்கு போயிட்டா அக்ரிகல்ச்சர்ல விவசாயத்துல கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஐஓடி படிக்கிறேன்னா என்னால வந்து அக்ரிகல்ச்சர்ல என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணலாம். இப்போ ஐஓடினா ஐஓடிக்கான நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. அது ஐஓடி மூலியமா நான் அக்ரிகல்ச்சர் பண்ணி கொடுத்தேன்னா அதுவும் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு பண்ற சர்வீஸ் தான். ஸோ நம்மளால என்ன அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமோ அதை பண்ணாலே அக்ரிகல்ச்சருக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். விவசாயன்றது ரொம்ப அழிஞ்சுக்கிட்ட வர தொழில மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ஐடிக்கு போகணும், சாஃப்ட்வேர் கம்பெனி ரிலேட்டடாகவே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், நிறைய வந்து ஏர்போர்ட்ஸ் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால வந்து நிறைய விவசாய லேண்ட் வந்து பாதிக்கப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட பேக் போனே அக்ரிகல்ச்சர் தான். இப்போ வர வர அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி டேம் இதாகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ ஐடியே படித்தாலும் ஃப்ரீ இருக்கிற டைமில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேக்ரவுண்டில் அவங்களுடைய தாத்தா சொத்து, அப்பா சொத்துன்னு நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைத்தில் வந்து அவங்க அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணாக்கா ஸோ அது முழுமையாக நம்மளால் அழிக்க முடியாது, நம்ம கூடவே தொடர்ந்து வரும். அக்ரிகல்ச்சரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப இயற்கை விவசாயமா இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய கெமிக்கல் ரசாயன தகுந்த மாதிரி விவசாயங்கள் மாறிக்கிட்டே வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி இருக்குன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகாமல் பழைய டெக்னாலஜிலே இருக்கீங்களே அப்படிங்கிற கேட்குற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இப்போ வந்து புரட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்க அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு வந்து வேர்ல்டு பழைய ஆர்கானிக்கா யூஸ் பண்ணோம்னா அந்த லேண்டுமே நமக்கு வந்து அவ்வளோ எடுத்து தராது. ஸோ நீங்க வந்து அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதை விட்டுட்டு அதுல கொஞ்சம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் மண்புழு உரம் இருக்கு, ஆர்கானிக் வேஸ்ட், பஞ்சகாவியம் அப்படி நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, யூரியா அண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி போறதுக்கு பதில் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐடி துறையில சாதிக்கணும், பிளஸ் நம்ம விவசாயத்தையும் விடாம ஐடி பிளஸ் அக்ரிகல்ச்சர் இது எனர்ஜி ரெண்டுத்தையும் நீங்க வந்து இது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கரெக்டா? நான் ஐடின்னு சொல்லுவேன். ஐஓடி சரி. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு 2-3 ஸ்டார்ட் அப் பிளான்ஸும் இருக்கு. எந்த மாதிரி? எப்படின்னா ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஸ்டார்ட் அப் பிளான் ஒன்று இருக்கு. ஆல்ரெடி அதுக்கான நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஐஓடி இண்டஸ்ட்ரி, ஐஓடி டொமைனுக்காக அது ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன். ஸோ இது போத் கம்பைன் பண்ணி நான் ஸ்டார்ட் அப்பாக வைப்பேன். என் சேனல் வியூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்கிறேங்க. நீங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கு வந்து எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. சரி.
அதே மாதிரிதான் உங்களுக்கும், நீங்களும் வந்து பெருசா முன்னேறுவீங்க. நீங்க உங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் நானுமே பார்த்திருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் முக்கியமா ஹண்டட் ஹவுஸ்ன்னு ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும். அது வந்து நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணி நிறைய பார்ட்ஸ் போடுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கதை ஒன்று இது ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. அது ஒரு மூவியா வந்து மேக் பண்ணணும். அதுக்கு வந்து கேஸ்டிங்லாம் பார்த்துருக்குங்க. எடிட்டிங் கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் கேமரா ஆங்கிள் அது ரிலேட்டடாக இது வந்து இப்போ போயிட்டே இருக்குங்க. எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம யூடியூப்ல வந்து விடுறதுக்கு சான்ஸ் நிறைய அதிகமாகவே இருக்கு. ஏதாச்சும் சான்ஸ்னா எனக்கும் ஒரு கேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நானும் அது பண்ணுவேன். அது இல்லாமல் உங்களுடைய மூவியை ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குற மொதல் வியூவர் அண்ட் மொதல் சப்ஸ்கிரைபராக நான் தான் இருப்பேன். ஓகே ஓகே. வேற எதனா நம்ம சேனலை பற்றியும், நம்ம சேனல் எப்படி இவ்வளோ பெரிய சேனலாக வளர்ந்துச்சு அப்படின்னு எதுனா ஒரு டவுட்ஸ் இருக்கு அவங்களுக்கு? டவுட்ஸுங்கிறது இல்லை, ஒரு சிந்தனை தான். ஐ மீன் எப்படின்னா, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒருத்தர் வந்து இந்த யூடியூப்குள்ளார வந்திருக்கான்னா அவனுக்கு வந்து எவ்வளோ ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையோட அவனுக்கு எவ்வளோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போவே அவன் அவ்வளோ யோசிச்சிருக்கான்னா இன்னும் இப்போ எவ்வளோ பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு தாட் தான். அது நீங்க தான் சொல்லணும். நீங்க எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க, எப்படி இவ்வளோ பிக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் யூடியூப் பார்த்துட்டுங்க. யூடியூப் பார்க்கும்போது ஏன் நாமளும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாது, நாமளும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் எடுத்துங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துங்க, எடிட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது என்னன்னே எனக்கு தெரியாமல் போச்சு. சின்ன வயசுல எதுவுமே தெரியல. அப்புறம் போக போக தான் ஒரு யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சுங்க. நம்ம ஒரு 100 பேர் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இப்போ 300 சப்ஸ்கிரைபர் இருக்கு. 300 3000 ஆகும், 3000 3 லட்சம் ஆகும், 3 லட்சம் 3 மில்லியன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் மிகப்பெரிய ஒரு கோலத்தை எடுத்துனாலும் சொல்லிட்டு நம்மளும் நம்ம பின்னாடி வந்து சில பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த டைமில் வந்து நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அளவுக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குவீங்க. அது என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நம்ம வியூவர்ஸோட வாழ்த்துக்கள். சரி, இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனல் வரும். பழைய வீடியோஸ் பார்க்கலாம், போய் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். பை பை சந்தீப், பாய். சரி.